பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா the Chennai Silks. இங்க இலக்கியான்றது நான் தான். என்ன விஷயம்? நீதானா? சரி கிளம்பு, ஸ்டேஷனுக்கு போலாம். ஸ்டேஷனுக்கா? 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 என்ன சொல்றீங்க? இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? போலீஸ் எதுக்காக வருவாங்க? ஏதாவது தப்பு பண்ணாதான் வருவாங்க. கொலை முயற்சி வழக்குல இலக்கியாவை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். என்னது? கொலை முயற்சி? அதானே. என்னம்மா சொல்றீங்க? ஏன் மருமக கொலை முயற்சியா? என்ன உளறீங்க? ரோட்ல போயிட்டு இருந்த அஞ்சலின்ற பொண்ணு மேல இவங்க கார் ஏத்தி கொல்ல பாத்திருக்காங்க. அதுக்கு தான் அரெஸ்ட் பண்ண போறோம். ஓ, எஸ்எஸ்கே சொன்ன கிஃப்ட் இதுதானா? செம்ம ட்விஸ்டா இருக்கே. சூப்பரு. என்ன கௌதம்? என்னங்க பேசுறீங்க? யார் அஞ்சலியை கொல்ல பார்த்தது? இது பாருங்க, அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல. தயவு செஞ்சு கிளம்புங்க. ஹலோ, இலக்கியா அஞ்சலி மேல கார் ஏத்தி கொலை செய்ய முயற்சி பண்ணது உண்மை. அதுக்கு எங்க கிட்ட சாட்சி இருக்கு. என்ன சாட்சி இருக்கு? அதெல்லாம் இங்க சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்க. நடமா பாருங்க. ஸ்டேஷனுக்கு. என்ன இது? அத பாருங்க மேடம், நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. இலக்கியாக்கு இன்னைக்கு பர்த்டே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நீங்க இங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. இலக்கியா எந்த தப்பும் பண்ணல. நீங்க ஏதோ தப்பான தகவலோட வந்திருக்கீங்க. ஆமா மேடம், நான் அஞ்சலிய கொல்ல பார்க்கல. தெரியாம இடிச்சிட்டேன், அவ்வளவுதான். அஞ்சலி கூட தப்பு அவ மேலதானு அன்னைக்கே போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்துட்டா. அப்புறம் எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்றீங்க? என்னாச்சு? எதுக்கு போலீஸ் வந்திருக்காங்க? உன் அண்ணி பண்ண காரியத்துக்கு ராணுவமே வரணும். போலீஸ் மட்டும்தான் வந்திருக்குன்னு சந்தோஷப்படு கார்த்தி. இவ அன்னைக்கு புது காரை வாங்கி பந்தாவா ஓட்டிட்டு போய் அஞ்சலி மேல ஏத்துனால, அதான் அதுக்கு இவளை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்திருக்காங்க. என்னமோ அஞ்சலி கேஸ் கொடுக்காம உங்களை காப்பாத்திட்டான்னு பாராட்டி தள்ளுனீங்க. அப்புறம் ஏன் இப்ப போலீஸ் வந்திருக்கு? அதான்ப்பா எங்களுக்கும் தெரியல. பாவம் இலக்கியா பர்த்டே கேக்க கட் பண்ணலான்னு இருந்தா, அதுக்குள்ள போலீஸ் வந்து இப்படி ஒரு பூகம்பம் வெடிச்சிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அஞ்சலிய நம்பாதீங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா? அவளுக்கு இந்த வீட்ல இடம் கிடைக்கலன்னு தெரிஞ்சதும் உங்க மேல கேஸ் கொடுத்துட்டா. பாத்தீங்கல்ல, அவ யாருன்னு இப்போவாது புரிஞ்சுக்கங்க. டேய், அஞ்சலி இதை செஞ்சிருக்க மாட்டா. இதுல வேற ஏதோ சதி இருக்கு. ஒரு சதியும் இல்ல. இதுக்கு முன்னாடி இவ போலீஸ் கேஸே இழுத்துட்டு வந்தது இல்லையா? அதே மாதிரிதான் இப்ப நடக்குது. ச்சே, நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை நாசமாக்குறதுக்காகவே இவ மருமகளா வந்திருக்கா. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா நீங்க? மேடம், நீங்க சொல்லுங்க, இலக்கியா மேல கேஸ் கொடுத்தது யாரு? எதை வச்சு இலக்கியா அஞ்சலியை கொல்ல பார்த்தான்னு சொல்றீங்க? உங்ககிட்ட ஆர்கியூ பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. இலக்கியா அஞ்சலிய கொல்ல பார்த்தது எங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. நாங்க இலக்கியாவை அரெஸ்ட் பண்றோம். மீதியை நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க. மா, தள்ளுங்கம்மா. மேடம், கொஞ்சம் பொறுங்க. ஆக்சிடென்ட்ல சம்பந்தப்பட்ட அஞ்சலியே எங்க மேல தப்பு இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கும் போது அப்புறம் எதை வச்சு இலக்கியாவை அரெஸ்ட் பண்றீங்க? சொல்லுங்க. மிஸ்டர், நீங்க எங்க டியூட்டியை செய்ய விடாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அமைதியா இருங்க. மேடம் மேடம் இருங்க மேடம். என் மருமக அப்படிப்பட்டவ இல்ல. நீங்க கரெக்டா விசாரணை பண்ணாம வந்திருக்கீங்க. அவ அப்படி எல்லாம் பண்ண மாட்டா. சொன்னா கேளுங்க. ஓஹோ, எங்களுக்கே நீங்க புத்தி சொல்றீங்களா? தள்ளுமா. மேடம், ஏய், ஒரு பொண்ணை கொல்ல பார்த்துட்டு கூலா பர்த்டே செலிப்ரேஷன் பண்றியா? வா, உன்னை லாக்அப்ல தள்ளி லத்தியால செலிப்ரேஷன் பண்றேன். வா வா. மேடம், கைய விடுங்க. மேடம், இது பொய் கேஸ் மேடம். இலக்கியா குற்றவாளி இல்ல. வேணும்னா நாங்க அப்புறம் வக்கீலோட ஸ்டேஷனுக்கு வரோம். இப்ப நீங்க கிளம்புங்க. மரியாதையா கோஆபரேட் பண்ணுங்க, இல்லன்னா மொத்த பேரையும் அரெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். மேடம், ப்ளீஸ் மேடம், சொன்னா கேளுங்க. இங்க பாரு கௌதம், நீ எதுக்காக இலக்கியாக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்க? தப்பு செஞ்சா போலீஸ் ஆக்ஷன் எடுக்க தானே செய்வாங்க. அவளை விடு, கூட்டிட்டு போட்டும். வைரவி, சும்மா இருக்க மாட்டேன். என் மருமகளை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போனா நல்லாவா இருக்கும்? அண்ணி, அந்த கவலை அவளுக்கு இருக்கணும். நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இதான் சாக்குன்னு இலக்கியாவை காலி பண்ண பாக்குறீங்களா?
இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான். மேடம், பர்த்டே ஃபங்க்ஷனை கெடுக்காதீங்க. பாருங்க, கேக்க கூட இன்னும் கட் பண்ணல. ஃபங்க்ஷன் பாதியில என்னன்னா என் வைஃப் ரொம்ப அப்செட் ஆயிடுவா. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம், சரியா? ப்ளீஸ் இப்ப போங்க. என்ன மிஸ்டர், ஒரு பொண்ணை கொல்ல பார்த்தவ பர்த்டே கொண்டாடுவா, நாங்க கேக்க தின்னுட்டு வாழ்த்து சொல்லிட்டு போணுமா? அக்யூஸ்ட் ஆதாரத்தோட வசமா சிக்கிருக்கா. இவளை கொண்டு போய் லாக்அப்ல போடாம விட மாட்டேன். வாமா. மேடம், சொன்னா கேளுங்க மேடம். மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க அவசரப்படுறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. என் ஃப்ரெண்ட் ஏசிபியா இருக்காரு, அவர்கிட்ட பேசிட்டு வரேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க யார்கிட்ட வேணா பேசுங்க, ஆனா இப்ப உங்க வைஃப நான் அரெஸ்ட் பண்ணியே தீருவேன். முடியாதுங்க, முடியாது. மரியாதையா வழிய விடுங்க, இல்லனா நான் டென்ஷன் ஆயிடுவேன். முடியாதுன்னு சொல்றேன்ல. வழிய விடுங்க சார். முடியாது மேடம். கௌதம், கௌதம் விடுங்க கௌதம், பாத்துக்கலாம். மேடம் மேடம் சொன்னா கேளுங்க மேடம். வழிய விடுங்க சார். ஏம்மா, முடியாதுன்னு சொல்றல, முடியவே முடியாது. வழிய விடுங்க. விட மாட்டேன். பாத்துட்டே இருக்கீங்க, இழுத்துட்டு போங்க. முடியாது. ஹலோ, என்ன முடியாது சொல்றல. சொல்லிட்டே இருக்காங்க. சொல்றல. இலக்கியா குற்றவாளி இல்லன்னு சொன்னா நம்ப மாட்டீங்களா? செய்யாத தப்புக்கு என் வைஃப் அரெஸ்ட் பண்ண நான் விட மாட்டேன். சார், தள்ளுங்க சார். மேடம், சொன்னா கேளுங்க. விடுங்க சொல்றல. வா இலக்கியா, நீ வா. சொன்னா கேளு, வா. வா இலக்கியா. விடுங்க அவங்கள. ஏய், வா. நில்லுங்க. கௌதம் என்ன பண்ற? கௌதம், கௌதம், ஏய், டேய். ஏய், கௌதம். கௌதம், கௌதம். கௌதம், கதவு திறங்க. கௌதம் என்ன பண்றீங்க கௌதம்? முதல்ல கதவு திறங்க. என்ன பண்ணிட்டு நீ இருக்கீங்க? பேசாம இரு. உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? கௌதம், ஐயோ கௌதம், கௌதம், என்னப்பா? கதவு திறங்க. இப்ப வெளியில வர போறீங்களா இல்லையா? இலக்கியா குற்றவாளி எல்லாம் கிடையாது. நீங்க திரும்பி போங்க. அக்யூஸ்ட பாதுகாக்கிறது சட்டவிரோதம் கௌதம். மரியாதையா வெளில வாங்க. கௌதம், போலீஸ் கிட்ட நம்ம பிரச்சனை பண்ண வேண்டாம் கௌதம். முதல்ல நம்ம ஸ்டேஷனுக்கு போவோம், மத்ததெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். என்ன இலக்கியா பேசிட்டு இருக்க? உன் பர்த்டேவை கொண்டாட ஆசைப்படுறது இது 2வது தடவை. 2 தடவையும் தடங்கலானா உன் மனசு என்ன பாடுபடும்? அதெல்லாம் என்னால தாங்கிக்கிட்டு இருக்க முடியாது. அதுவும் இல்லாம இந்த இன்ஸ்பெக்டர் ஏதோ உள்நோக்கத்தோட தான் உன்னை அரெஸ்ட் பண்ண துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு. நான் உடனே ஏசிபி மகேஷ்க்கு போன் பண்றேன். ஹலோ மிஸ்டர், இலக்கியாவை என் கூட அனுப்ப போறீங்களா இல்லையா? ஹலோ, கதவு திறங்க. மேடம் மேடம் என் மருமக மேல எந்த தப்பும் இல்லன்னு என் புள்ள சொல்றான்ல, நீங்க தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. சும்மா இருங்கம்மா. கௌதம், ஹலோ கௌதம். ச்சே, மானமே போகுது. என்னைக்காவது நம்ம வீட்டுக்குள்ள போலீஸ் வந்திருக்கா? ஆனா இன்னைக்கு ஏதோ பிக் பாக்கெட் அடிச்சவனை பிடிக்க வந்த மாதிரி உள்ள வந்து கதவு தட்டிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இந்நேரம் பார்த்து லைன் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் உங்க அருமை மருமகளாலதான். அவ கௌதம நிம்மதியாவே இருக்க விட மாட்டா. அஞ்சலி இவ ஏதோ பிளான் பண்ணி தான் கொல்ல பாத்திருக்கா. அதான் போலீஸ் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. பைரவி, என்ன பேசிட்டு இருக்க நீ? இலக்கியா என்ன கொலை பண்ற அளவுக்கு இறக்கம் இல்லாதவளா? என்ன ஐயோ பேசிட்டு இருக்க? அண்ணி, இன்னுமா நீங்க அவளை நம்பிட்டு இருக்கீங்க? அவளால நம்ம கௌதமும் தப்புக்கு தொண போறத நீங்க பாக்குறீங்கல்ல. போலீஸ் அவனையும் குற்றவாளி மாதிரி பாக்குதா அண்ணி? இதெல்லாம் உங்களுக்கு கவலையா இல்லையா? இங்க பாருங்கம்மா, உங்க பையன் தேவையில்லாத வேலை பாக்குறாரு. அப்புறம் அவரையும் நாங்க அரெஸ்ட் பண்ற மாதிரி ஐயோ இருக்கும். கடவுளே, வேணாம் ச்சே. மேடம். இவங்க 2 பேரும் ஏன் என் நிம்மதியை கெடுக்குறாங்க? போலீஸ் கூப்பிட்டா போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு எதுக்கு கதவை சாத்திட்டு பிரச்சனை பண்றாங்க? இப்படி பண்ணா போலீஸ் திரும்பி போயிடுவாங்களா? அந்த சென்ஸ் கூட அவருக்கு இல்லையா? ஐயோ டேய், டேய் அண்ணே, முதல்ல வெளிய வாங்க. 2 பேரும் முதல்ல வெளிய வாங்க. சும்மா இது இருடா. வீடா இல்ல வேற ஏதாவது? சும்மா இரு. டேய் வா, சொல்லுங்கம்மா. கௌதம், இது பாருப்பா, இது பாரு. எந்த பிரச்சனையும் வேணாம், நீ வெளியில வந்துருப்பா. ஓ. வாப்பா. ச்சே. கௌதம், நீங்க வம்ப விலைக்கு வாங்குறீங்க. கதவு திறங்க. கௌதம், கதவு ஐயோ, திறங்க. கௌதம் என்ன இது? ஐயோ. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இலக்கியாக்காக நீ ஏன் கெட்ட பேர் வாங்குற? முதல்ல கதவை தர. ஆமாப்பா, எதுக்கு பிரச்சனை? நீ வெளியில வந்துரு. கௌதம், ஜானு, நீ பயப்படாத ஜானு. போலீஸால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆ? இந்த கேஸுக்கு பின்னாடி இருந்து யாரோ சதி பண்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அதை கண்டுபிடிக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஊரே நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து வேடிக்கை பார்க்க போகுது. மானத்தை வாங்காதீங்க. முதல்ல கதவை தரங்க. ஏய் இலக்கியா, ஏண்டி எங்க குடும்ப கௌரவத்தை சந்தி சிரிக்க வைக்கிற? முதல்ல கதவை திறந்து ஸ்டேஷனுக்கு போடி. என் புள்ளைய நிம்மதியா இருக்க விடுடி. கௌதம் போதும் கௌதம்,
பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கு. நம்ம கதவை திறந்துடலாம் கௌதம், ப்ளீஸ். என்ன நெட்வொர்க் இது கிடைக்கவே மாட்டேங்குது. கௌதம், கௌதம் நீங்க பண்றது பெரிய தப்பு. மாட்டினா பிரச்சனை ஆயிடும். ஓபன் பண்ணுங்க கௌதம், சொல்றேன்ல. கௌதம் ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க. கௌதம் கௌதம் ஓபன் பண்ணுங்க. அண்ணி நான் லாயர் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஆ. கௌதம் 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 சூட நன்னாடே ஆயிரம் வண்ணங்கள் கூட ஆசையாய் பட்டாடை சேர பட்டினார் பெண் சந்தோஷம் பெண் கொண்டாட மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.